நம்ம மக்களுக்கு எவ்வளோ மூளை பாருங்க. அடுத்தது நம்ம எறா பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பை ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த பையெல்லாம் நான் வியப்பாக பார்ப்பேன். நானே பை செய்வேன், நான் எதிர்பார்க்கல. இது அதாவது ஓலையை பட்டை பட்டையாக பட்டை ஓலைன்னு சொல்லுவாங்க. இது பேர் பட்டை பட்டையாக எடுத்துக்கிட்டு இது அதாவது இது சொல்கிறது, இந்த ஓலை பின்னுவாங்க பார்த்தீங்களா, தென்னை ஓலை. அந்த மாதிரி முன்ன ஒன்று, அதாவது ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று, அடியில் ஒன்று கீழே, சாரி இப்படி யோசிச்சு சொல்கிறேன். அடியில் ஒன்று, மேலே ஒன்று, திருப்பி எடுப்பாங்கள்ல, ஒன்று விட்டு ஒன்று. இந்த நார்மலாக கடையிலலாம் ஓலை விற்பாங்கள்ல, நம்ம முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலை வீடு தான், அதுக்கு ஓலை கையிலே பின்னுவாங்க. அந்த மாதிரி ஓலையை தான் இது பின்னுற டைப்பு. பாருங்கள், உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, உள்ளே ஒன்று வெளியே ஒன்று போட்டுருக்கோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கலர்லாம் டிசைன்ஸ் தான். இந்த ஒரு பேகு போட எனக்கு 1 வீக் ஆச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் பேகு. இது ரிவீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் இது பண்ணியிருக்கேன்.